காவிரி நதிநீர், நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் தமிழகத்தை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக முதல்வர் ஜெயலலிதா மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் 65வது பிறந்த நாள் பிப்ரவரி 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் வெள்ளியன்று அமைச்சர் KV ராமலிங்கத்தின் மகள், முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பனின் மகன் மற்றும் ஜெயலலிதா பேரவை சார்பில் 65 ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமண விழா நடந்தது. விழாவில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா கலந்து கொண்டு மணமக்களுக்கு மங்கள நாண் எடுத்துக் கொடுத்து ஆசி வழங்கினார். பின்னர் இல்லறத்தில் இணைந்த 65 ஜோடியினரை வாழ்த்தி சிறப்புரையாற்றிய முதல்வர் ஜெயலலிதா அன்பின் வலிமை குறித்து கதை மூலம் சுட்டிக்காட்டி தம்பதிகள் அன்புடன் இணைந்து வாழ வாழ்த்தினார். மேலும் மத்திய அரசு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும், தமிழகத்துக்கு தர வேண்டிய மண்ணெண்ணெய் மற்றும் நிதியுதவி அளிக்க மறுப்பதாகவும், தமிழக அரசு கேபிள் டிவி டிஜிட்டல் உரிமத்துக்கு அனுமதி மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது. தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டிற்கு தேவையான மண்ணெண்ணெயை கூட மத்திய அரசு தர மறுக்கிறது. மின்சாரத்தை தர மறுக்கிறது. மத்திய நிதி உதவி மறுக்கப்படுகிறது அல்லது தாமதப்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவிக்கான டிஜிட்டல் அனுமதியை தரக்கூட மத்திய அரசு மறுக்கிறது. காவிரி நதிநீர் ஆணைய கூட்டத்தை கூட்டக்கூட உச்சநீதிமன்றம் சென்று உத்தரவு பெற வேண்டிய நிலைதான் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது. காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிடக்கூட மத்திய அரசுக்கு மனமில்லை. தமிழகத்தில் செல்வாக்கில்லாத தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா, காங்கிரஸ் நிச்சயம் ஆட்சிக்கு வர முடியாது என்று குறிப்பிட்ட ஜெயலலிதா, லோக்சபா தேர்தலில் கடினமாக செயலாற்றி 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற கட்சியினர் தீவிர பணியாற்ற வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். காங்கிரஸ், பிஜேபி ஆகிய 2 தேசிய கட்சிகளுக்குமே கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தமிழகத்திற்கு இந்த 2 தேசிய கட்சிகளுக்குமே செல்வாக்கு இல்லை. திருமணம் செய்து கொண்ட மணமக்களுக்கு பீரோ, கட்டில், தலையணை, மின்விசிறி, கிரைண்டர், குக்கர், மிக்சி, சூட்கேஸ், ஜமுக்காளம், சமையலுக்கு தேவையான பொருட்கள் உட்பட 65 வகையான சீர்வரிசைகள் ஜெயலலிதா பேரவை சார்பில் வழங்கப்பட்டன.